ஆண்டவர் இந்த 6ஆம் மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The promise that God gave us in 6th month is Jeremiah chapter 10 and verse 6. நாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. No one is like you, Lord. You are great and your name is mighty in power. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், Even in this day what God wants to speak to us. 6ஆம் வசனத்தின் மைய பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The center part of the 6th word says, நீரே பெரியவர், you are great. நீரே பெரியவர். You are great. இந்த உலகத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். Our God is a great God in this earth. வசனம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. The verse says that the heavens are his throne and the earth is his footstool. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். We worship such a great God. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாம் வந்தாலும், Even in our life when we face many troubles and turmoils and இவை problems, எல்லாவற்றையும் எதிர்த்து ஜெயம் கொடுக்க நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். our God is able to give us victory and overcome all these. அதை உணர்ந்துதான் எரேமியா சொல்லுகிறார், தேவனே கர்த்தாவே, நீரே பெரியவர். Understanding these facts, Jeremiah says, you are great. ஒருவேளை நமக்கு ஒரு வியாதி பலவீனம் வந்தா யார் பெஸ்ட் டாக்டரோ, யார் சிறந்த டாக்டரோ அவரிடத்தில் நாம் கடந்து செல்வோம். If we ever fall sick or have a weakness, we seek the best advice from doctors. அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்க ஒரு நபரிடத்தில் நாம் கடந்து போவோம். Or if we face some problems, we seek a very good counselor. நமக்கு பணம் அல்லது படிப்பு, மற்ற திறமை, ஞானம் அல்லது வேலை காரியங்கள், இவைகள் எந்த இடத்துல சிறந்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து செல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். We are always in search of talents and best education and knowledge. ஆனா இவை எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர். But our God is the only God who can give all this. அவர் நமக்கு சகாயம் தந்து விடுதலை கொடுத்து நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் அருளுகிற கர்த்தராய் இருக்கிறார். He is our helper and our deliverer and he is able to bless us. நாம் ஆராதிக்கிற தேவனால் மாத்திரமே இவைகளை கொடுக்க முடியும். The God we worship is only able to give us all these. அதனால தான் எரேமியா உணர்ந்து சொல்கிறார், தேவனே கர்த்தாவே, நீரே பெரியவர். Thus Jeremiah with that understanding says, உமது Lord, நாமமே வல்லமையில் பெரியது. your name is great and mighty, he says. அநேக பெரிய காரியங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible reveals many great things. ஆனால் இன்று ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்த கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. But today may God give us the grace to meditate upon 3 things. நாம் எடுத்துக்கொள்ளும் வாசியங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Let's turn our Bibles and read 1 John chapter 4 and verse 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். You, dear children, are from God and have overcome them, because the one who is in you is greater than the one who is in the world. சபையே, பிள்ளைகளே, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Dear children of God and the church should understand that you are created by God. நீங்கள் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும் பொழுது உலகத்தை ஜெயித்தவர்களாய் இருக்கிறீர்கள். Because you are created by God, you have overcome the world. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு வருகிற சோதனை பிரச்சனையினால நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி ஜெபிக்க முடியாமல் போய் விடுகிறீர்கள். But because of all these things, because of the trials, you become weak and you are not able to pray. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். But the one who is in you is greater than the one who is in the world. இந்த உலகத்திலே வஞ்சகத்தின் ஆவி இருக்கிறது. There is a deceiving spirit. மோசம் போக்குற காரியம் இருக்கிறது. There are misleading ways. இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்திருக்கும் பொழுது, When the world is filled with such wild things, இதை எல்லாவற்றையும் போக்க ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை ஆளுகை செய்கிறது. but the hand of God is raining upon you for you to overcome all these things. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். That is why God says the one who is in you is greater இந்த than the one. பகுதியிலே நீரே பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. In this passage it reveals that God is the only great God. 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, When we read verses 7 and 8, and பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான
குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. Dear friends, let us love one another, for love comes from God. Everyone who loves has been born of God and knows God. Whoever does not love God does not know God, because God is love. This is how God showed his love among us. He sent his one and only Son into the world that we might live through him. அவர் அன்பிலே பெரியவராய் இருக்கிறார். He is great in love. இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட மனிதனுடைய அன்புகள் எல்லாம் மாறிவிடும். In this world, the love of man will fade away. கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன், கடைசி வரைக்கும் உன்னோட கூட அன்பா இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் மாறி விடுவார்கள். People who promise that they will be with you and they will love you forever, they may change. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். But the word of God says God is love. ஏன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், The reason why God is love is, யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வாக்கியம் ஒன்று உண்டு. the familiar passage from John chapter 3 verse தேவன் 16. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட கெட்டு போவதற்கு அவருக்கு சித்தம் இல்லை. It is not God's will that even one man should perish. எல்லா மனிதனும் ஆண்டவருக்குள் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாய் இருந்தது. God's purpose is that every man should believe God. கர்த்தர் எல்லாரையும் நேசித்து அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். Our God is a God who loves everybody and loves them. அதனாலதான் அவர் அன்பிலே பெரியவர் என்று விளங்கிக் கொள்ள முடியும். That is why we know that God is love and he is great in love. பொதுவாக இந்த உலகத்திலே மனுஷர்கள் யாரை அதிகமாய் நேசிப்பார் என்று சொன்னால், Generally in this world, who do the people of the world love? ஒருத்தருக்கு கீழ்ப்படிந்த உடனே அவருடைய வேலையை செய்யறவங்க உடனே அவங்க மேல அன்பா இருப்பாங்க. If somebody obeys whatever they say, then they will be loving towards them. ஒரு சிலர் பணத்தையும் செல்வத்தையும் வைத்திருக்கிறவர் மேல் அன்பு செலுத்துவார்கள். Some people will love the wealthy and the rich. சிலர் அழகு அல்லது திறமை ஞானம் இருக்கிற இடத்திலே அன்பை வைப்பார்கள். Some people will be loving towards those who have talents and wisdom and knowledge. பலரிடத்திலே மேன்மை உயர்வான காரியங்கள் இருக்கிறதுனால அவர்களை அன்பு செலுத்தி அவர்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். Some people will be loving towards people who are highly, so they may get benefits from them. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி தம்முடைய பிள்ளைகளை தேடி அன்பு செலுத்துகிறவர் அல்ல. But our God is a God who does not seek such talents. யாரிடத்திலே குறை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, He seeks whoever is incomplete, எங்கே திறமை இல்லையோ, who does not have talents, அல்லது எங்கே அழகு படிப்பு ஞானம் இல்லையோ அங்கே தேடி போய் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who seeks out those who are less in talent or wisdom and then loves them. அதனாலதான் அவர் அன்பிலே பெரியவர். That is why he is great in இந்த love. உலகத்திலே ஒரு மனுஷன் அன்பு செலுத்துகிறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்பு செலுத்துவார். In this world, man loves for a certain reason. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஏழைகளையும் எளியோரையும் அவர் நேசித்து அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். But our God is a God who loves those who are weak and poor. அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. His love is great. அவருடைய நேசம் பெரியதா இருக்கிறது. His love towards us is great. அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். Thank God for his love. ஏன் என்று சொன்னால் எந்த திறமையும் எந்த ஞானமும் நம்மிடத்தில் இல்லாத பொழுது நம்மை தேடி வந்து ரட்சித்தவர் நம்முடைய ஆண்டவர். Because our God is a God who sought out us when we were weak and without any talents and loved us. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we read in Romans chapter 5 and verse 7, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, it is easy for one man, very rarely will one die for a righteous man. நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க ஒருவன் துணிவான். Maybe sometimes they might die for a good person. ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But because Christ died for us while we were still sinners, God demonstrates his love for us. பாவியா இருந்தபோது நம்மை தேடி வந்து நம்மேல் அன்பு கூர்ந்ததுதான் அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. Because he sought out for us when we were still sinners and loved us, his love is great. நம்மளை பார்க்கறவங்க ஒருத்தர் இவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் தவறு செஞ்சிட்டாருன்னா அந்த இடத்துல அன்பு வெளிப்படாது. Sometimes when people see us and they see the mistakes, love will not be ஒருவேளை revealed. மன்னிப்பு அந்த இடத்துல காணப்படலாம். Maybe forgiveness may be seen in ஆனால் that.
அன்பு அந்த இடத்திலே முழுமையாய் வெளிப்படாது. But love will not be revealed in a whole manner. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நேசித்து நம்மேல் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். But our God is a God who forgives our sins and our transgressions and yet chooses to love us. நம்ம இன்னைக்கு என்ன குறை சொல்றோம் தெரியுங்களா? ஆண்டவரே நீர் என்னை சரியா பார்க்கிறதே இல்ல. Many times we grumble, Lord, you do not care about என்ன us. நீங்க கவனிக்கிறதே இல்ல. You do not look upon me. நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களோ? Maybe you have left me. என் தேவைகளை சந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. You have not met my needs. இல்லை, ஆண்டவர் உங்களை உற்று நோக்கி கவனிக்கிறவராய் இருக்கிறார். No, God is looking intently upon you. ஒருவேளை இந்த உலகம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். Maybe the world has forsaken you. இந்த உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம். The world may have rejected you. ஆனால் ஆண்டவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். But our God is loving towards அவர் us. அன்பு பெரியதா இருக்கிறது. His love is great towards அந்த us. அன்பு பெரியதா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். The reason we are worshiping in freedom today is because His love is great towards us. அன்பை குறித்து வேதத்திலே அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In many portions in the Bible it is told about love. அநேகர் தனிப்பட்ட சூழ்நிலையிலே அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். God has demonstrated His love in many places and revealed His love towards us. நம்முடைய தேவன் அன்பில் தன்னிகரற்ற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு To understand that our God is incomparable in love towards us, ஒரு பகுதியை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். we'll meditate upon one passage. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசியுங்கள். Let's read John chapter 11 verses 3 to 5. நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பினான். 5ஆம் வசனம், இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். ஆண்டவர் இந்த இடத்திலே நேசித்து அன்பு கூர்ந்ததை நாம் பார்க்கிறோம். We see in this passage that God loved புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்கள் உண்டு. In the New Testament there are 4 gospels. ஆனால் இதிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் லூக்காவிலும் யோவானிலும் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களை குறித்து. But a very important incident is only reported in Luke and John here. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை நேசித்தார்? Why did Jesus love this family? இந்த குடும்பத்தை நேசித்து அன்பு கூற காரணம் என்ன? What was the reason for Jesus to love them? இதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace to understand this. சரித்திரம் உலகத்திலே இந்த குடும்பத்தை குறித்து பல விதத்திலே பல முறைகளை சொல்லப்பட்டாலும், Even though history says many things in different ways about these families, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். Jesus loved this family. எத்தனை பேர் கூட இருந்தாங்க? Many people were with them. அவர் அநேக இடங்களுக்கு போனாரு. Jesus traveled to many places. ஆனால் இந்த குடும்பத்தை பர்టిక్యులரா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக தேவன் நேசிக்க ஒரு காரணம் இருந்தது. There was a reason that particularly made Jesus love this family. இந்த குடும்பம் பெத்தனியாவிலே வாழ்ந்த பொழுது, When this family was living in Bethany, யூதர்கள் நிறைந்த ஒரு குடும்பமாய் அந்த பகுதி அதிகமாய் இருந்தார்கள். this place was filled with the Jews. யூதர்கள் பொதுவாக இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. The Jews did not accept Jesus. ஆனால் இவர்கள் பாரம்பரியத்தின் பின்னணியிலிருந்து வந்த யூதர்களாய் இருந்தாலும், Because they were traditional Jews, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ தங்களை ஒப்புக்கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். we see that they accepted Jesus and they were committed to the ways of Jesus. இந்த குடும்பத்தை குறித்து 3 பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In 3 passages it is mentioned about this யோவான் family. 11ஆம் அதிகாரத்திலே லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்பதையும், In John chapter 11 how Jesus resurrected Lazarus. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவர் தெரிந்தெடுத்தாள் என்பதையும், In Luke chapter 10 about how Mary chose the best portion. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசி அந்த இடத்தை முழுவதையும் வாசனையினால் நிரப்பினதையும் நாம் பார்க்க முடியும். We see in John chapter 12 how Mary before the death of Jesus comes and pours a costly perfume at the feet of Jesus and bathes him. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை நேசிப்பதற்கு பெரிய சூழ்நிலையில் என்ன காணப்பட்டது என்று சொன்னால், But what was the reason for Jesus in this circumstance to love this family? சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நேசித்த குடும்பம், ஏற்றுக்கொண்ட குடும்பமாய் இருந்தது. Amidst the entire community that rejected Jesus, only this family loved Jesus and followed him. அந்த பெத்தனியா ஊரிலே இவர்கள் கைவிடப்பட்ட ஒரு குடும்பமாய் இருந்தது.
They were the only rejected and lonely family in this Bethany. வேத பண்டிதர்கள் சொல்லுகிற காரியம், Bible teachers say, ஒருவேளை இவர்கள் ஒரு ஆர்ஃபனா இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இல்லாதவர்களா இருந்தார்கள். Bible teachers say that this family might be orphaned or desolate in this place. அவர்கள் சகோதரிகள் திருமணமாகி அல்லது கணவனை இழந்திருக்கலாம், மறு திருமணம் செய்யாமல் தனிமையாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். They also say that these sisters might have been widowed and maybe living alone. இன்னும் மேலும் சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே லாசரு என்பவன் பல ஆண்டுகளாய் வியாதியாய் இருந்தான். Furthermore, Lazarus was sick for many years. இந்த மூன்று காரணங்களுக்காகவே கர்த்தர் இந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார் என்பதை நாம் காண முடியும். We also see that this is maybe the reason why Jesus loved them, for these three reasons. அதோடு கூட தங்கள் ஆத்துமாவை அவர்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார்கள். They also guarded their souls for a holy life. அந்த குடும்பம் விசுவாசத்தின் நம்பிக்கையுள்ள வார்த்தைகளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனோடு நெருக்கமாய் இருந்தார்கள். They received the words of faith and lived in an intimate relationship with God. ஆகவேதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை நேசித்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். That is why we see that Jesus loved this family. இந்த உலகத்திலே யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். Praise God for all those who are forsaken by the world. நாம் ஒருவேளை ஒரு காலகட்டத்திலே அப்படிதான் இருந்தோம். We were also in such a situation once upon a time. அப்படி இருந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை தேடி வந்து நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்ததுதான் பெரிய அன்பு. In that situation, Jesus came in search of us and loved us is great. ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே வியாதியோ பலவீனமோ இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். If there is a weakness or sickness in your body, praise God. எல்லாரும் உங்களை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் அப்படியும் கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். Even if everybody around you has rejected you and you are alone, still praise God. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு வறண்ட நிலை போல, ஒரு வறண்ட சூழ்நிலை போல காணப்படுகிறது, உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க இடம் கொடுங்கள். Even in the dry places of your life and being alone and lonely, depressed situations, still praise God. என்று சொன்னால் அப்படி ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற பிள்ளைகளின் குடும்பத்தை கர்த்தர் நேசித்து அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். Because our God is a God who loves such people who commit themselves to worship and praise God. இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளைகள் என்மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு என்னை தேடுகிறார்கள் என்று சொல்லும்போது நிச்சயம் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் நபர்களையும் அப்படிப்பட்ட நபர்களையும் தேவன் அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Even in the midst of trials and troubles, when you seek God, God will definitely love you and keep you. அவர் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திலே மகிமையின் காரியங்களை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். He did not stop with loving, but he did great things in that family. 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இயேசு அதை கேட்டபொழுது, In verse 4 we read, when Jesus heard this, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் the sickness will not end in death. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. It is for the glory of God to be revealed. தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார் என்று சொன்னார். He said even the God's Son will be glorified through it. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் என்று சொன்னால், Today, if God loves us, ஒருவேளை எல்லாம் நம்மை தூக்கி எறிந்து நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நம்மை நேசிக்கும் பொழுது, when we are being loved in depressed or lonely situations, ஆண்டவர் நம்மை நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை நம்முடைய குடும்பத்தில் அவர் வெளிப்பட போதுமானவராய் இருக்கிறார். God is able to love us and make his glory revealed in our lives. உலக சரித்திரம் இந்நாள் வரைக்கும் லாசருவினுடைய குடும்பத்தை குறித்து பேச கர்த்தர் வைத்திருக்கிறார். World's history still speaks about Lazarus and his family. அந்த பெத்தானியா ஊரிலே எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த குடும்பம் இருந்தாலும், even though this family was forsaken by everybody in the city of Bethany, ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசித்ததினாலே, அந்த குடும்பத்திலே அன்பு கூர்ந்ததினாலே, because Jesus loved and had compassion on this family, தேவன் அந்த குடும்பத்திலே ஒரு மகிமையுள்ள காரியத்தை வெளிப்படுத்தி காட்டினார். God revealed a glorious thing in this family. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அன்பு செலுத்தி அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு, for God to reveal and do glorious things
in our lives and in our ஆண்டவர் families. சொல்லுற உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். God says the one who is in you is greater than இந்த the one in the உலகத்தில் world. இருக்கிற பிரச்சனையை பார்க்கிலும் போராட்டத்தை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். The God in you is greater to deliver you from the problems and the troubles of the என்று world. சொன்னால் அவர் உங்களை நேசித்து அன்பு கூர்ந்து அதிலிருந்து விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். Because he loves you and he is able to deliver you from all ஒருவேளை these troubles. தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், Maybe if you are consequently facing problems in your life, துதிப்பதையும் ஸ்தோத்திரிப்பதையும் நிறுத்திவிட வேண்டாம். do not stop praising and worship. ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Commit yourself to listening to the word of God and walk according to it. லாசருடைய இரண்டு சகோதரியும் இயேசுவிடத்தில் வந்து கேட்ட ஒரே ஒரு காரியம், Both the sisters of Lazarus, they came to Jesus and asked, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Lord, if you were here, my brother would not have died. இவ்வளவு உரிமையோடு சொல்ல காரணம் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்து அன்பு கூர்ந்தார். The reason they had this right is because Jesus loved this family. ஆனாலும் அந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்து கைவிடவில்லை. And Jesus did not leave this இன்னைக்கு family. நமக்கு பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், Even today when we face sicknesses and troubles and problems and trials, நம்மை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். our God who loves us is still அதிலிருந்து here. விடுதலை கொடுத்து மகிமையான காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். He is able to deliver us and do glorious things in us. ஆகவே அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. Therefore his love is great. இரண்டாவது எரேமியா இங்கே சொல்லுகிறார், நீரே பெரியவர். Secondly, Jeremiah says, Lord, you are great. நீரே பெரியவர் என்பதில் ஆண்டவரை அர்த்தம் கொள்வதற்கு நாங்கள் ஆண்டவரை எதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், To understand the reason why Jeremiah says why the Lord is great is, அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ரட்சிப்பு பெரியது. the salvation that helps us inherit the kingdom of God is great. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தியானிக்கும் பொழுது, Today when we meditate about the kingdom of God, ஆனால் உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரே ஒரு வழி அவருடைய ரட்சிப்பு. the only way to inherit the kingdom of God is salvation. நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே தேவன் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். Because he had set his love upon us, he நாம் gave us, ரட்சிக்கப்பட்டதினாலே அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் ஒரு வாசலை திறக்குகிறார். and because we are saved, he opens a way for us to enter the kingdom of God. நாம ரட்சிக்கப்படலனா தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. If we are not saved, we cannot enter the kingdom of God. இங்கே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Amen. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. என்று சொன்னால் நம்மை ரட்சித்ததினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Because he has given us the privilege to inherit the kingdom of God after being saved. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, In Mark chapter 10 and verse 27, இயேசு அவர்களை பார்த்து, Jesus looked at them and said, மனுஷரால் இது கூடாததுதான், It is impossible for man. தேவனால் இது கூடாததல்ல, It is not that it is impossible for God, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னார். but all things are possible with God. இதை சொல்ல காரணம் என்ன? The reason why Jesus says this is, அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு யார் ரட்சிக்கப்பட கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். they were amazed and asked, then who can be saved? இது மனுஷனால் கூடாதுதான்பா, It is not possible for man, தேவனால் மாத்திரமே கூடும். but it is only possible for God. ஒருவேளை நமக்கு நிறைய ஞானங்கள் இருந்து செல்வங்கள் இருந்து ரட்சிப்பை மற்ற மனிதர்கள் நினைத்துக் கொள்ளுகிறது போல சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. Many people mistakenly think that because of wisdom and talents and riches we may enter the kingdom of நான் God. மற்றவர்களுக்கு கருணை செய்வதனாலே அல்லது நன்மை செய்வதனாலே புண்ணியம் செய்வதனாலே நான் மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. People think that because of doing good deeds and being merciful to the poor they can inherit the kingdom. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று திட்டம் தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Jesus says, I am the way, the truth and the life. No man can enter the kingdom apart from me. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரலோகத்திற்கு வழி செல்வதற்கு வழி உண்டு. Only those who have accepted Jesus as their personal savior can enter the kingdom of God. நித்திய ஜீவனை
நாம் அடைவதற்கு ரட்சிப்பை நமக்கு இந்த பூமியில எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. To inherit eternal life, no man can give us this way to enter the kingdom of God. இங்கே ஒரு ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழையும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லுகிறார். God shows us an example and says it is easy for a camel to go through the eye of a needle than for someone who is rich to enter the kingdom of God. ஐசுவரியவான் பரலோகத்துக்கு போக முடியாது, ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லல. He did not say that a rich man cannot enter the kingdom of God. ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும், it is comparatively than the rich man entering the kingdom of God. அப்படினா என்ன? ஐசுவரியவானும் பரலோகத்துக்கு போக முடியும். Which means that a rich man can also enter the kingdom of God. அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே வருவான் என்று சொன்னால், even if this man accepts Jesus as his personal savior and repents of his sin, தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். he can enter the kingdom of God. ஆனால் இவன் மிகுந்த ஐஸ்வரியவானா இருக்கிறபடியினால் ஆண்டவர் அப்படி சொன்னார். But because he was a very rich man, Jesus says this. யோபு அதிக செல்வந்தனா இருந்தான். Job was a wealthy man. அவன் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? Do you think that Job would not have gone to பரலோகத்துக்கு heaven? போனவரா இருக்கிறார். He would have gone to heaven. ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறார். Abraham was also a wealthy man. அவருடைய சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் செல்வந்தர்களா இருந்தார்கள். Even his descendants Isaac and Jacob were very wealthy. எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள். All these people could have inherited the kingdom of God. ஆனால் இந்த ஐஸ்வரியவான் என்று சொல்லும் பொழுது, but when it is mentioned about this rich man, ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Jesus looks at him and says, நான் உன்மேல் அன்பு கூர்ந்து ஒரு காரியத்தை சொல்றேன். because I love you I say this. நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு. You go and sell everything that you have and give it to the poor. இவன் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? He comes running and asks Jesus, what should I do to inherit the kingdom of God? நான் சிறு வயதிலிருந்து இப்படிப்பட்ட கமாண்ட்மென்ட், இந்த கட்டளைகள் முறைமைகள் எல்லாம் நான் கைக்கொண்டு வருகிறேன். From a young age I have kept all the commandments mentioned. என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. My parents have taught me everything. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு சிறு குறை உண்டு. Even then he had a small weakness. ஏனென்று சொன்னால் தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்காத ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தான். Because he was in a situation where he had not committed himself wholly. நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும்னு நினைக்கிறவன், one who thinks that he should inherit the kingdom of God, தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no reason for him to worry about his riches and all his wealth. ஏனா இந்த பூமியில எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறதில்லை. because we did not bring anything in this earth, or nor can we take anything. இடையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மேல் வைத்த அந்த இரக்கம், நன்மை, ஆசீர்வாதங்களினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். in between, because of his grace and love towards us, God blesses us and keeps us. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும்னா நீ உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு. if you have to inherit eternal life, you have to sell everything and give it to the poor. ஒருவேளை கொஞ்சம் கொடுத்துட்டு நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்லல. he did not say just give away half or little and then follow me. ஏன்னா நீ கேட்ட ஒரு காரியம், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? because you have asked what should you do to inherit eternal life. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முழுமையாய் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், if we obey wholesomely to the word that God says, நிச்சயம் கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். definitely God will keep us as a blessing to many more. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41